ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்போ சூப்பரான ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வர்ஷினி சிஸ்டர் அவங்ககிட்ட இருந்து தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி வந்து நல்ல சூப்பராக இட்லி பொடி செய்வாங்களாம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஏன் பிஸ்னஸாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சொல்லுவாங்க தெரியுமா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பண்டைய காலங்களில் பாட்டிமார்கள் வந்து சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இந்த இட்லி பொடியாக இருக்கட்டும், இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க இந்த ஒரு பொருளை கரெக்டான பக்குவத்தில் தானே எடுத்திருக்கீங்க. ஓகே. ஸோ அவங்க பாட்டியோட பேரைய சேர்த்து, அதாவது அவங்க பாட்டி இவங்க வந்து செல்லம்மா ஈச்சம்மான்னு கூப்பிடுவாங்களா. பேர் என்னது? ஈஸ்வர வடிவு. ஈஸ்வர வடிவு. ஈச்சம்மா ஈச்சம்மான்னு கூப்பிட்டு ஈச்சம்மா இட்லி பொடின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒன்று பிராண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை கிராம்? 100 கிராம். 100 கிராம். இது 200 கிராம். 200 கிராம். ஓகேவா? ஸோ இட்லி பொடி தேவைப்படுறவங்க இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொன்னது மாதிரி தான், நம்ம குட்டி குட்டியாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இட்லி பொடியை பச்சையாக தின்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. சத்தியமா நிஜமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என் மொமெண்ட் தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா இது நல்லா தான் இருக்கு. போய் பச்சையாக சாப்பிட்டே நல்லா இருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்ல உப்பு உரைப்பா இருக்கு, காரசுரமா. ஆமா, நல்லா இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா. எனக்கு நான் தெரியும். சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சாப்பாட்டு கூட்டுக்கும் அப்படி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையோ நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கோங்க. மறக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு அதுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். நாங்கள் எல்லாம் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ.